தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நமது எரிதனல் வலையொலியில் இன்று பேசக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஒரு காணொளி போட்டிருக்கிறார். என்ன காணொளி என்றால், தலைப்பு நல்லதும் போட்டிருக்கிறார். மக்களுக்கு பிச்சை போடுகிறதா திமுக, வேல்முருகனின் சாட்டையடி கேள்விகள். தலைப்பு படித்தவுடனே நல்ல செய்தியை தான் தம்பி போட்டிருக்கார் என்று எண்ண தோன்றும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களே நம்முடைய ஆற்றல் மறவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களை அண்ணன் என்றுதான் விழிப்பார். ஆனா சாட்டை துரைமுருகன் செந்தமிழர் சீமானின் தம்பி ஓரிரு இடத்திலே, தொடக்கத்தில் இல்ல, முடிவில் இல்ல, வேல்முருகன் 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 என்று பேசுகிறார். அவர் அண்மையிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு போட்டு, இந்த டிசம்பர் மாதம் பெய்த கடுமையான மழை வெள்ளம், சாத்தனூர் அணை திறப்பு, அதிலே திருவள்ளுவர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் போன்ற மாவட்டங்களுடைய கடுமையான இழப்புகள், மழை வெள்ளத்தால் பாதிப்புகள், அதில் தன்னுடைய பன்ருட்டி தொகுதியிலே உரியவாறு அந்த நிவாரண பணிகள் நடைபெறவில்லை. அலுவலர்கள் அல்லது அமைச்சர் பெருமக்கள் அந்த தொகுதி மக்களை, இந்த வெள்ள இழப்புக்கு உள்ளான மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி நிவாரண உதவிகளை செய்ய வரக்கூடியவர்கள் முறையாக, அவருக்கு மட்டுமல்ல, பன்ருட்டி தொகுதிக்கு மட்டுமல்ல, தம்பி வேல்முருகனுக்கு மட்டுமல்ல, அவர் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்காகவும் தான் பேசுகிறார். அந்தந்த தொகுதிகளுக்கு போகும்போது அந்த மாவட்ட நிர்வாகம் அல்லது அமைச்சர் பெருமக்களே தொடர்புடைய தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ட்ட ஒரு நிமிடம், அரை நிமிடம் தொலைபேசியில், இந்த நாளில் இத்தனை மணி நேரத்திற்கு உங்க தொகுதியில் இந்த ஊருக்கு வருகிறோம், பன்ருட்டிக்கு வருகிறோம், மக்களை சந்திக்க வருகிறோம், இழப்புகளை பார்வையிட வருகிறோம், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பங்கெடுங்கள் என்று சொல்லலாம். அதைத்தான் தம்பி வேல்முருகன் அவருக்கே உரித்தான அந்த தமிழ் நடையில் தேர்தல் நேரத்தில் மட்டும் அமைச்சர் பெருமக்கள், தலைவர்கள் அந்த தேர்தல் கூட்டணி அமைவதற்கு நேரடியாக தொடர்பில் வருகிறார்கள். மக்களை சந்திக்கும் போது அழைத்து செல்கிறார்கள், வாக்குகளை கேட்கிற பொழுது. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே அமைச்சர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட, கூட்டணி கட்சி தலைவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. அவர்கள் உதவியாளர்களை விட்டு பேசுகிறார்கள். அதே அவர் சொல்கிறார், சமையல்காரை விட்டு பேசுகிறார், வாகன ஓட்டுநர்களை விட்டு பேசுகிறார், வாயிற்காவல், அது அவருடைய மொழி நடையில் சொல்றார். குறிப்பாக உதவியாளர்களை வைத்து பேசுகிறார்கள். ஏன் நீங்கெல்லாம் ஒரு நிமிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, வேல்முருகன் அவர்களே, நான் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், உங்கள் தொகுதி மக்களை, இழப்புகளுக்குள்ளான வேளாண் நிலங்களை பார்வையிட வருகிறேன், வாய்ப்பிருந்தால் என்னுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் தனியாக, நான் அதிகாரிகள் பார்க்க வேண்டிய இடத்தை தனியாக அடையாளம் விட்டு காட்டுவார்கள், அதையும் தாண்டி மிக கூடுதலான இழப்புகள் உள்ள பகுதியில் என்று உங்களுக்கு தெரிந்து அந்த இடத்தை பார்வையிட வேண்டுமானாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள், சென்று பார்க்கலாம் என்கின்ற இந்த செய்திகளை நேரடியாக பரிமாறுவதில்லை என்ற மனத்தாங்கல்களை, குறைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். நேற்று மட்டுமா வெளிப்படுத்தினார்? 2021 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் உதயசூரியன் சின்னத்திலே நின்று திராவிடர் கழக உறுப்பினராகவே சட்டப்பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு அவர் செயல்படும் போது, தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு மக்கள் விரோத போக்குகளை எங்கெல்லாம் கடைபிடிக்கிறதோ, கையாளுகிறதோ, அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். எதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுக்கவில்லை? நானே பார்த்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கும் போதே அவர் ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கை விண்ணப்பங்களை, பல்வேறு நல சிக்கல்களை அரசுக்கு எதிராகவே கூட்டணியில், அப்பொழுதே பாமகவில் இருக்கும் போதே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கும் போதே கடுமையாக எடுத்து பேசி இருக்கிறார். இன்றைக்கு ஒன்றும் புதிதாக பேசல. கூடங்குளம் அணுகுலையாக இருக்கட்டும், எங்கள் ஒரு நாசகார ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், காவிரி சிக்கலா இருக்கட்டும், கச்சத்தீவு மீனவர் சிக்கலா இருக்கட்டும், முல்லை பெரியார் அணை உரிமை சிக்கலாக இருக்கட்டும், பாலாற்று அணை உரிமை சிக்கலாக இருக்கட்டும், அல்லது மருத்துவ நுழைவுத் தேர்வு என்று சொல்லக்கூடிய நீட்டு தேர்வாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, கோரிக்கைகளை, எண்ணங்களை அரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர்
அன்பு தம்பி ஆற்றல் மறவர் முத்தமிழர் வேல்முருகன் என்பது சன்னமலர் சீமான் மறுக்க முடியுமா? சீமான் அவர்களாலே 2013-14 காலகட்டத்திலே வேல்முருகன் தலைமை ஏற்க தயார் சொன்னாரா இல்லையா? 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டாலும் கூட கட்சிக்குள்ளே கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டதார். எனக்கு தான் தெரியும். நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர். எப்படியெல்லாம் வேல்முருகன் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடம் கோரிக்கைகளை சொல்லுவார், போராட்ட திட்டங்களை கொடுப்பார், கொள்கையின் அடிப்படையில் பாமக அமைக்க வேண்டிய களங்கள் குறித்து, குறிப்பாக வேளாண்மை விவசாயத்தை பற்றி, மது ஒழிப்பு பற்றி, தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி எவரும் சொல்ல முடியாத செய்திகளை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலே முழுமையான, அதாவது வடமொழியில சொல்கிறேன், சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தம்பி வேல்முருகன் ஒருவர் தான். நான் 7 ஆண்டுகள் அவர் அருகே இருந்து பார்த்தவன். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பன்ருட்டி பகுதியிலே, குறிப்பாக நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலே அங்குள்ள இழப்புகளுக்கு உள்ளான நிலங்களை கொடுத்த நம்முடைய உறவுகளுக்கு ஆதரவாக அவரை தாண்டி இன்னொருவர் எவரும் போராடவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். வட இந்தியர்கள் வந்து நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் கோடிக்கணக்கில். நாம் தமிழர் கட்சியில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வடவரி எதிர்ப்பு போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திருக்கோமா தம்பி? சாட்டை துரைமுருகன் கேட்க வரலாற்று செய்திகளை படிக்கணும். வேல்முருகன் முகநூல் பக்கத்தை போய் பாருங்க, அவருடைய கீச்சக பக்கத்தை போய் பாருங்க, சட்டமன்ற குறிப்புகளை போய் பாருங்க. நம்முடைய பச்சை தமிழர் அண்ணாச்சி எடப்பாடி ஆட்சி காலத்துல ஒரு வடநாட்டு அதிகாரி எவனோ ஒருவன் ஆங்கிலத்தில் தட்டச்சு பண்ணி பல்வேறு கோப்புகளை வைக்கும் போது ஊடையில ஒரு கோப்பை வச்சு கையெழுத்து வாங்கிட்டான். தமிழ்நாடு தேர்வாணைய குழுவில் தமிழ்நாடு அரசு பணிக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் எவன் வேண்டுமானாலும் வந்து தேர்வு எழுதலாம். எழுதி தமிழ்நாடு அரசு பணிக்கு வர முடியும். காஷ்மீர்ல இருந்து வர முடியும், நாகாலாந்துல இருந்து வர முடியும், மிசோரத்திலிருந்து வர முடியும், உத்தரப்பிரதேசத்திலிருந்து வர முடியும், மராட்டியத்திலிருந்து வர முடியும், இன்னும் சொல்ல வேண்டுமான வெளிநாட்டிலிருந்து கூட வரலாம். எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து வாங்கிட்டான். அந்த அரசாணையை எதிர்த்து சட்டமன்றத்தில் போர்க்குரல் எழுப்பி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் கட்டாயம் தமிழில் தேர்வு எழுத வேண்டும். தமிழ்நாட்டு அரசு பணியாளர்கள் 75 விழுக்காடு அரசு பணியாளர், தனியார் பணியாளர் 75 விழுக்காடு தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பு என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் தான் உதயசூரியன் நின்றவர் தான் கொண்டு வர வைத்தவர். நம்ம போராடி இருக்கோமா? வேல்முருகன் ஒருவர் மட்டுமே என்றால் அது மிக இல்லை. நாம என்ன போராடி இருக்கோம்? வடநாட்டுக்காரன் கோடிக்கணக்கில் வந்துட்டான். எங்க பார்த்தாலும் வடநாட்டுக்காரன். அவன் இங்கு உழைப்பதை பற்றி தவறில்லை, ஆனால் வாக்குரிமை மட்டும் இருக்கக்கூடாது, பங்கீட்டு கடையில மட்டும் அவனை சேர்க்கக்கூடாது என்று பேசத்தானே செய்யறோம். நாம் தமிழர் கட்சியில போராட்டம் நடத்தி இருக்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 25,000 பேரை சேப்பாக்கத்தில் சென்னையில இந்த வடவர்கள் எதிர்ப்பு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரு. அது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை 25,000 பேரை திரட்டி சென்னையில நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கோமா? நான் இப்ப நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தேன், தோழமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். 25,000 தமிழர்களை தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசனையும், தமிழர் தேசிய முன்னணி தலைவர் ஐயா பல நெடுமாறனையும், என்னை 3 பேர் மட்டும்தான் மேடையில இருப்பதற்கு இருக்கை போட்டு அதே வேல்முருகன் நின்று கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தினாரு. அதற்கு அடுத்து ஓமலூர்ல லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி நாம நடத்தியிருக்கோமா வடவரி எதிர்ப்பு மாநாடு? அப்ப வடவரி எதிர்ப்பு என்றால் மாநில அரசை சுட்டி காட்டுவதானே? மாநில அரசு ஒப்புதலோடு தான் இந்த வடவர் ஆதிக்கம் இங்கே நுழைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டித்து தானே இப்ப நான் சொன்ன இந்த பட்டியலில் கூடங்கள் அணுகுலாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், கச்சத்தீவு சிக்கலா இருக்கட்டும், முல்லைப்பெரியாறு அல்லது காவிரி சிக்கலா இருக்கட்டும், எல்லா சிக்கல்களுக்கும், அதே போல கன்னியாகுமரியில அணுக்கனிம சுரங்க திட்டமா இருக்கட்டும், மதுரை வேலூர்ல டங்ஸ்டன் திட்டமா இருக்கட்டும், வேளாண்மை சிறப்பு மண்டலம் அமைக்கிற திட்டமா இருக்கட்டும், எல்லா திட்டமாக எந்த திட்டமாக இருந்தாலும் எல்லா திட்டங்களுக்காகவும் மக்கள் நலன்களுக்காகவும் அரசை எதிர்த்து தொடர்ந்து போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவன் கூட்டணியில நம்ம தம்பி வேல்முருகன் தானே. தொல் திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறார், பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, கட்சிகள் இருக்கிறது. ஆனால் வேல்முருகனை போல் ஆளுங்கட்சி எதிர்த்து கூட்டணி பற்றி கவலைப்படாமல், சட்டமன்ற உறுப்பினர் பதவி பற்றி கவலைப்படாமல் வேல்முருகன் போல் எதிர்த்து போர்க்குரல் கொடுக்கிறது, கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் மீது வைத்த ஒரே தலைவன் வேல்முருகன் தானே. இதையெல்லாம் தெரியாம சாட்டை துரைமுருகன் தனக்குள்ள சேட்டைகளை நாம் தமிழர் வட்டத்துக்குள்ள நிறுத்திக் கொள்ளும். அடுத்த தமிழர்களை, அடுத்த தமிழர்கள் தலைவர்களை, தமிழர் தேசிய கட்சிகளை
குத்துவது, குடைவது, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, நக்கல் செய்வது, நையாண்டி செய்வதெல்லாம் அந்த துரைமுருகன்கிட்ட படிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எந்த துரைமுருகன்கிட்ட? மூத்த தலைவராக, நீர்வளத்துறை அமைச்சராக, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியலே அமைச்சராக இருக்கிறாரே பச்சை தமிழன் அண்ணன் துரைமுருகன். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்கள் நலனை பற்றி கவலை இல்லை, மொழியை பற்றி சிந்தனை இல்லை, இனத்தை பற்றி சிந்தனை இல்லை, நாட்டின் உரிமைகளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. எதற்கெடுத்தால் கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி. அது மாதிரி தானே நீங்கள் புரட்சிகர இயக்கமா? நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து இந்த நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல் மக்களை சிரிக்க வைக்கிறது, இதா புரட்சி? இதா தமிழ் தேசிய எழுச்சி? உங்களுடைய பேச்சு எங்கேயாவது வாக்கு வங்கிய கூட்டுமா பார்க்கிறோமே? செந்தமிழர் சீமான் பேசுகிற அல்லது போராடுகிற இடத்துலதான் மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்களே தவிர, அந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணா பேசினாலும் பல்லாயிரக்கணக்கில் கூடுவார்கள், சத்தியவாணி முத்து பேசினாலும் பல்லாயிரக்கணக்கில் கூடுவார்கள், அன்பழகன் பேசினாலும் பல்லாயிரக்கணக்கில் கூடுவார்கள், மதியழகன் பேசினாலும் பல்லாயிரக்கணக்கில் கூடுவார்கள், கருணாநிதி பேசினாலும் கட்டுச்சோறுட வந்து மக்கள் காத்திருந்து பேச்சை கேட்பார்கள். மக்கள் திலகம் மாக்கோரா வந்தால் 3 நாள் 4 நாட்கள் பசி பட்டினர் கிடந்து மக்களுடைய பேச்சை கேட்பார்கள். ஆனா நாம் தமிழர் கட்சியில நீங்க சாட்டை துரைமுருகன் பேசுகிறார், தென்காசியில் ஒரு கூட்டத்தை போடுங்க, எத்தனை 1000 பேர் பங்கேற்கிறார்கள் பார்ப்போம். இன்னைக்கு வேல்முருகன் வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் அவருடைய அமைப்பு வலிமை இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம், உண்மையை மறைக்க விரும்பவில்லை. ஆனால் வட மாவட்டங்களிலே வேல்முருகன் நினைத்தால் ஒரு இடத்திலே, ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்ட முடியும். சாட்டை துரைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளர், நாம் தமிழர் கட்சியில செந்தமிழன் சீமான் இல்லாம நீங்க வந்து உங்க தென்காசியில திரட்டி பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் திரட்டி பாருங்க. ஸ்டெர்லைட் போறது உங்க பங்களிப்பு என்ன நாம் தமிழர் கட்சியில? முல்லை பெரியாறுல உங்க பங்களிப்பு என்ன நாம் தமிழர் கட்சியில? காவிரியில் உங்க பங்களிப்பு என்ன நாம் தமிழர் கட்சியில? எந்த போராட்டத்தில் சாட்டை துரைமுருகன் உங்களுடைய பங்களிப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி. இந்த கட்சியின் சார்பிலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவராக இருந்த மூக்கையாத்தேவுக்கு 100ஆண்டு விழா. என்ன லட்சணம் பாருங்க தமிழ் தேசியத்துல. அவருக்கே 100ஆண்டு விழா நாம் தமிழர் கட்சி எடுக்கணும், அதுக்குதான் அவர் சார்ந்த கட்சி இருக்கிறது. அவருக்கே 100ஆண்டு விழா இருக்கணும். அந்த 100ஆண்டு விழாவை எடுக்க வைத்தது தவிர நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகனின் சாதனை என்ன? செந்தமிழர் சீமான் பேசுகிற பேச்சை பதிவு செய்து எங்கெங்கு எவர் எவருக்கு அனுப்ப வேண்டுமோ அந்த அனுப்புகிற வேலை தவிர நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? எனவே எச்சரிக்கை, கடைசி எச்சரிக்கை. கிழங்குகளை தோண்டுவது போல உங்களுடைய அரசின் நுழைவும் வாழ்க்கை தரமும் உங்களால் இழப்புகளுக்குள்ளான உயிர் புலியா இருக்கா இல்லையா? திருப்பரங்குன்றத்துல எல்லாவற்றையும் தோண்டி தோண்டி எடுத்து வெட்ட வெளிச்சமாக ஊடகங்களை வெளியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேல்முருகனை தொட்டு பார்க்க வேண்டாம், உங்க வேலை நீங்க பாருங்க. வேல்முருகன் எவ்வளவு பண்பாக ஒரு அறிக்கை கொடுத்தார் அண்மையில 10 நாட்களுக்கு முன்பு. தமிழ் தேசிய அமைப்புகளை, தமிழர் தேசிய இயக்கங்களை, செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட எவரையும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தரக்குறைவான பதிவுகளை போடக்கூடாது, தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கக்கூடாது, இன்னும் சொல்ல வேண்டுமா தனிநபர் தாக்குதலை நடத்தக்கூடாது. இந்த உத்தரவை மீறினால் அவர் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர், நடவடிக்கைக்கு உள்ளாவீர் என்று எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை தன்னுடைய தொண்டர்கள் கொடுத்தாரு. நீங்க ஏன் இன்னைய வரைக்கும் செந்தமிழன் சீமான் கொடுக்கலையே தன்னுடைய தம்பிமார்களுக்கு தரக்குறைவான விமர்சனங்களை வைக்காதீங்கன்னு? என் மீதே எவ்வளவு விமர்சனம், குறைகளை சுட்டி காட்டுவதற்கும் நிறைவான செயல் திட்டங்களை செயல்படுத்துங்க என்று கோரிக்கை வைப்பதற்கும் என் மீது எவ்வளவு கடுமையான பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் அதை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம். எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழன் சீமானும் எனக்கு தம்பி தான், தொல் திருமாவளவன் அவர்களும் எனக்கு தம்பி தான், வேல்முருகன் அவர்களும் தம்பி தான். நாம் தமிழர் கட்சியில இணைந்த ஒன்றாக பணியாற்றிய காலங்களில் தான் செந்தமிழர் சீமான் அவர்கள் நெருக்கமாக பழகி இருக்கிறேன். எவரும் அறிய முடியாத செய்திகளும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போல தம்பி தொல் திருமாவளவன் அவர்களோடு நெருக்கமாக பழகவில்லை, ஆனால் நெருக்கமான அன்பு உணர்வோடு பழகி இருக்கிறோம். ஆனா தம்பி வேல்முருகனோடு 2006 இருந்து இன்னைக்கு 2024 ஏறக்குறைய 10 ஆண்டுகளா அவரோட நெருக்கமாக பழகி அவருடைய முழக்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், தமிழினப்பறையின் மருத்துவர் ஐயா அவர்களிடமே வேல்முருகனை பற்றி நீண்ட நேரம் கலந்துரையாடக்கூடிய அளவுக்கு ஆழமாக பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் எடுத்த வேண்டாத நடவடிக்கையின் விளைவுதான் அவர் திமுக இருக்கார். 2016 வந்தாரு, எவ்வளவு இறங்கி வந்தார்.
அவர் போட்டியிடுகிற தொகுதியில் மட்டும் நாம் தமிழரை ஆதரிக்க சொல்லுங்க. நான் கடலூர்ல ஆதரிக்க சொல்றேன். நாங்கள் 2 பேரும் சட்டமன்றத்துக்கு தமிழ் தேசியர்களாக முதலாக வரலாற்றில் நுழைகிறோம் என்று இறங்கி வந்தார். மறுத்தது யாரு? நம்முடைய அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் தானே. சீமானுக்கு வேல்முன்கு இடையில பேச்சுரை நடத்திய ஒரே தமிழன் நான் தானே. இதையெல்லாம் சாட்டை துரைமுருகன் கவனத்தில் கொண்டு உங்களுடைய வலையொலிகள் ஜனநாயக உரிமை இருக்கு, அதற்காக நீங்க வழக்குகளை சந்திக்கிறீங்க, உங்களுடைய செல்பேசிகளை இழந்திருக்கிறீங்க. அது காவல்துறை உங்களுக்கு அன்பளிப்பாக செல்பேசிகளை வைத்திருந்த பிறகு அவர்கள் அதை பறித்து சென்றிருக்கிறார்கள். அது உள்ள குரல் பதிவுகளும் ஒன்று ஒன்றாக காளியம்மலை பற்றி, நத்தம் சிவசங்கரனை பற்றி, வெண்ணிலா தாய்மானவரை பற்றி, இப்படி பல பேரை பற்றி பேசினதை நீங்க பதிவு செய்து வெளியிடப்படுகிறது. ஏன் என் பேச்சை பதிவு செய்தா என்று உங்களை என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மரவன் செந்தமிழன் சீமான் உங்களை கேட்க முடியல. அந்த அளவுக்கு என்ன நெருக்கடி என்று தெரியல. எனவே கவனமாக கையாளுங்கள். வேல்முருகனை சீண்டி பார்க்கிற வேலை சாட்டை துரைமுருகன் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையானால் சரியான சவுக்கடியை சாட்டை துரைமுருகன் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.